உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். வேடையில் இருக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் அதிகமான விழாக்களுக்கு கலந்துக்கிட்டதில்ல. எல்லாருக்குமே இன்னைக்கு என் பையன் விழாவுக்கு தான் வந்திருக்கேன். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணம் விஜயகாந்த் தான். அந்த படத்தை ஓட விடுறோம், விஜயகாந்த் கலந்துருக்க அந்த படத்தை ஓட விடுறோம், யாராக இருந்தாலும். ஆக அதெல்லாம் பேசணும்ல. இங்கே கலை குடும்பத்தை எங்கள் குடும்ப ஃபங்க்ஷனுக்குனால வந்தேன். அந்த குடும்ப ஃபங்க்ஷன் இங்கே தான் நடக்கணும். இந்த பக்கத்தில் இருக்க ஹோட்டல் கிரீன் பார்க்கா, அந்த ஹோட்டல் தான் சொல்லிட்டு வந்தேன். வெற்றிக்கோட்டை நாயகனே அப்படின்னு தேவாசரிசியில் ஒரு பாட்டு, 8 திக்கு மற்றவனே நீ 8 திக்கு வரணும் அப்படின்னு என் பையன்கிட்ட சொல்லிட்டு வரேன். இந்த இது வந்து தியேட்டர்னு இப்போ தான் சொன்னேன், செல்வமணி டுவெண்ட்டி. இந்த தியேட்டரில் எங்கள் வீட்டு வேலைங்கிற ஒரு படம் பார்த்தேன். எங்கள் வீட்டு ராமநாதன் அந்த படத்தை சார் பார்த்தோன்னு 100 நாள் ஓடுது சார். எப்படி நீங்கள் எல்லாருமே சரியில்லை, 100 நாள் ஓடுதானே ஓடிச்சு அந்த படம். இது வந்து இந்த மீடியாங்கிறது சினிமாங்கிறது என்னன்றால் நாடி பிடிச்சி பார்க்குறேன். நம்ம இந்த காம்பவுண்ட் என்ன சொல்ல, இந்த இதை பிரித்ததெல்லாம் நீங்கள் தான். இந்த காம்பவுண்ட் அந்த காம்பவுண்ட்லாம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும். விஜயகாந்த் என்ன நினைக்கிறான், சத்யராஜ் சார் என்ன நினைக்கிறேன், பிரபு சார் என்ன நினைக்கிறான் பார்த்தா படம் ஓடாது. நம்ம மக்களோட மக்களாக இருந்து பார்க்கணும், அப்படித்தான் பாடம் வரும். அதே மாதிரி இவங்களும் சொன்னாங்க, எப்படி என்ன சொன்னாரு, பத்திரிகைலாம் பார்த்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இதுல நிறைய விட்டு போச்சு, நான் பார்க்கலங்க. எல்லாரும் போடுற மாதிரி இப்படி பத்திரிகை அப்படி தூக்கி போட்டுறது. உள் பக்கம் பார்க்கல. உள்பக்கம் பார்த்துருந்தா இன்னொரு அட்டை ஓட்ட சொல்லியிருக்கலாம். பல பிரச்சனை வரும். ஏன்னா ஆமாமா என்னப்பா ஆமாங்கிறேன்னு ராதிகாவும் ராதாரவியும் சண்டை போட்டாங்க அப்படின்னு. என்ன சண்டை போட்டாங்க அப்படின்னு, இந்த மாதிரி அவங்க எல்லாரும் போடாம போட்டிருக்க எம்ஆர் ராதாவோட பிள்ளைன்னு விட்டு போறது சகஜம் தானே. ஏது விட்டு போகுது சகஜம்னா, இதே சகாப்தம் பூஜை அன்னைக்கு சுத்தி எல்லா இயக்குனர்களுக்கும் கொடுத்தீங்களே, ஆனா பக்கத்துல இருக்க தெருவில் இருக்க லாயருக்கு என்னுடைய சொந்த லாயருக்கு கொடுக்கலையே. அந்த என்ன வரல. இது யாரு கல்யாண பத்திரிகை கூட எல்லா இடத்துக்கும் கொடுவாங்க, ஆனா பக்கத்துல விட்டு போயிடும். இது இயற்கை அப்படின்னு கேட்கல. சண்டை போட வருவேன்னாங்க, மருத்துவம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா இவங்க நான் சொன்னேன், நான் போன்ல கூப்பிட்டேன் அவங்க. ராதாரவி சொன்னா என்னப்பா செய்யணும், நீ வா அப்படின்னு வந்துடுறேன் அப்படின்னு. ராதிகா சொல்லிச்சு. ராதிகாட்ட கேட்டேன், இது நீ சந்தேகமா உங்க அண்ணன்ட்ட கேட்டுக்க அப்படின்னு. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு சந்தேகப்பட போறேன். ஸோ அப்படி பெருமை உள்ளவங்க தான் இந்த ஃபங்க்ஷன் பொறுத்த மட்டும் நானாக வழியாக எல்லாரையும் கூப்பிட்டேன். இந்த விழாவுக்கு இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்காங்களா, அது எனக்காக வந்திருக்காங்களா என்னங்கிறது. ஆனால் இது வந்து குடும்ப விழா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரேன், நானும் வந்திருக்கிறேன், என் பையனும் வருவாங்களாங்கிற சந்தேகம் இந்த குடும்ப விழாவுக்கு எல்லாரும் வரும். அதனால எந்த அரசியல் கால் முடிஞ்சு வரக்கூடாது. என்னடா விஜயகாந்த் மதுரை வச்சுக்கிட்டு இருக்கான், மோதிரம் போட்டிருக்கானு, நான் அது போடுவேன். நான் எப்பயும் அதே அப்படியே தான் என்னை பார்த்து பழகிருக்கேன். நான் அந்த காலத்திலே நல்ல நடிகருக்கும் பேண்ட் ஷர்ட் போடும்போது வேஷ்டி கதரை சட்டை போட்டவன் தானே. அப்படி இருக்கும் பொழுது பேண்ட் ஷர்ட் போட்டு சுற்றி இருக்கலாம்ல. அப்போவே நான் சுற்றலை. ஏன் இதெல்லாம் சுத்தலைன்னா இல்லை, எனக்கு விரும்பல. அதே மாதிரி தான் இதுவும். இன்னைக்கு கூட என் கல்யாண நாள் இன்னைக்கு காலையில் என் மனைவி கூட எனக்கு பட்டு வேஷ்டி போட்டு சொல்லி கொடுத்தாங்க. சாயந்தரம் ஃபங்க்ஷன் சாதாரண வேஷ்டி சட்டை தான் வருவேன். உனக்கா அந்த மாதிரி விட்டு கொடுத்து போகிறதான் எங்கள் வாழ்க்கை. அதே மாதிரி இங்கே எல்லாரும் வாழ்த்துறேன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ சண்முக பாண்டியை பற்றி சொல்ல எங்கள் பிரச்சனைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், சிரிக்கிறாங்க பாருங்க. அதே மாதிரி இங்கே எல்லாரையும் நான் வாழ்த்த வேண்டியிருக்கு. நடித்தவங்க, திரைக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரையுமே சொல்ல வேண்டியிருக்குனால சொல்லுது. சண்முக பாண்டியை பற்றி எல்லாரும் சொன்னாங்க, உங்கள் அப்பா இடத்த நீ பிடிக்கணும். எங்கள் அப்பா இடத்த தாண்டிட்டா இருக்கும். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது வரைக்கும் ஸ்ருதிஸ் எப்பயுமே சொல்ல மாட்டாப்புல, எங்கேயும் யாரை பற்றியும் எதுவும் பேச மாட்டாப்புல. ஏன்டையும் பேசுகிறப்பா போய்டும். அதாவது என் மனைவியோட அக்கா வீடு கட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி சண்முக பாண்டி எனக்கு எந்த ட்ரபிளும் கொடுக்கல, விஜயகாந்த் மாதிரி அவரும் 6:45 வந்துடுறாரு. இது போதாதான் நம்மளுக்கு. இதைத்தான் எப்போ வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம்.
சுதீஷ் அவர்கள் அவங்க மாமனார்கிட்ட சொல்கிறாரு, சின்ன மாமா மாதிரியே ரொம்ப ரொம்ப அழகாக அவர் பையனும் அதே மாதிரி பண்ணியிருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். பெரிய மாமனார் பேர் ராமச்சந்திரன். அவர்கிட்ட சொல்லியிருக்காருமோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி அப்படியா, இதை சொன்னது எனக்கு தெரியாது, என் மனைவி தான் என்கிட்ட சொல்லிச்சு. என்ன நான் எனக்கு சதா காலமும் என் பையன் வளருவான். அதாவது சொல்லுவாங்க, ஒரு பழம் தாம்பிள்ளை ஊட்டினா ஊராம்பிள்ளை ஊட்டி விட தாம்பிள்ளை தானே வளருவாங்க. அது மாதிரி நம்ம வாட்ட நம்ம யாருக்கு பொழப்புலையும் பண்ணப்படலை, யாரும் கெட்டு போகணும் நிலை, எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறோம். அதனால் அவனும் வந்துருவான், நீ விட்டு நம்பிக்கையா இருக்கு அப்படின்னு. டைரக்டர் சுரேந்தர் பூஜை படமும் இருந்த வேற ஒருத்தர், அதையும் நான் சொல்லிடுறேன். அவர் என்னமோ எதாவது நினைச்சாரு மந்தில, எனக்கு இது வரையும் காரணம் என்னந்தில்ல. என்கிட்ட சொல்லும் பொழுது வசனகத்தை வேலுமணி சொல்றது தான் சொல்லுவேன். என்னன்னு தெரியல, ஃப்ரெண்டு ஏதோ ஆக்சிடென்ட்டா போயிட்டாரு சொல்லுவோம். சரி, அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியல. சுரேந்தர் சொல்லிட்டு தான் சுரேந்தர், ஏன்னா பட பூஜைக்கு வருவார்ல அவர், ரைட் நீங்கள் சொன்னே நான் பண்ணுறேன், சரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. அவர் பேர் அதனால தான் போடலை. நீங்களும் சரி, நானும் பத்திரிக்கையில் டிவியில் ஏதாவது சொல்லுவாங்களா, ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கிறதா, சரி நான் விட்டேன். ஏன்னா நம்ம கோவப்பட்டு இதில் என்ன, ஆனால் என்னென்ன பெரிய கோவக்காரமோ, கோவப்படுறது இன்னொருத்தவங்க வச்சுக்குவோம், அதெல்லாம் வேண்டாம். இங்கே அரசியல் பேச நல்லா இருக்காது, அதெல்லாம் நான் அரசியல் பேச வரல. அதே போல் சண்முக பாண்டி, ஏன்னா நான் டெல்லிங்கிறக்குள்ளே 50 ஹைட்லேருந்து கீழே குதிச்சுட்டாங்க. டமால் லாரியில் குதிச்சுக்கு வந்து கேட்சா அப்படிங்கிறது கோச்சான கேட்சா. அந்த ஃபைட் மாஸ்டர் விருதகிரியில் என் ஸ்ப்ரிங் ஃபைட் பண்ணவர், ஒரு ஓப்பனிங் ஃபைட் நீங்கள் பார்த்துருப்பீங்க விருதகிரியில். அவர் அப்படியே போய் புக் பண்ணி அவர் தான் இந்த ஃபைட் எடுக்க வச்சுன்னு கேட்சாங்கிற மாஸ்டர் தான். அந்த அளவுக்கு இப்போ கூட நான் சந்திரசேகர் டீம் இப்படி சொல்லி நல்லா டெடிக்கேஷன் அவனுக்கு இருக்குது, டெடிக்கேட்டடான பீப்புள் தான். இப்போ ஜெயம் ரவி கூட சொன்னார், நீங்கள் தயவுசெய்து அப்பாவை ஃபாலோ பண்ண, அப்பாவை விட அதிகமான செல்வமணி கூட சொன்னார், நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணார். அமிதாப் பச்சன் என்ன பண்ணார், தயவுசெய்து யாரையும் ஃபாலோ பண்ண, நீங்களாக இருக்கு. இது வரைக்கும் நான் ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கேன்னா, அட்வைஸை பண்ணதில் இப்படி நடின்னு சொல்ல உனக்கே தெரியும். இந்த காலகட்டத்தில் இருக்க பசங்க நம்ம என்ன சொல்லி பெரிய நம்ம லெஜெண்ட் நம்ம தான் சொல்லியிருக்கோம் தவிர அடுத்தவர்கள் சொல்ல அவங்க சொல்லணும். அதைத்தான் விரும்புகிறேன். இன்னைக்கு கூட ஜெகனோட பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது. எங்கள் டைரக்டர் சந்திரசேகர் அவர்களை மிக அழகாக சொன்னார், வாங்க எஸ்எஸ்சி அவர்களே இப்போதான் நடிகர் வாங்க அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி பிரபு சாரோட பையன் விக்ரம் பிரபு கூட சொல்றாரு, இந்த மாதிரி நடிக்க சொன்னாங்க. இதெல்லாம் எனக்கு கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கு. நான் யாரும், ஏன்னா அவங்க தலையெழுத்து ஏதோ அது விட்டு தான் நடக்கும். நான் காஸ்டியூம் ராஜேந்திரே சொல்லுவேன், யார்ட்டமா ட்ரெஸ் இது எனக்கு தான் தைக்கணுங்க, தைக்காதீங்க. ஒரு சொல்றபடி கலர் 7 ஆக வானவல் கலர் 7 யாருக்கு பொறுத்தா அவங்க ஒரு இதில் என்ன இருக்கு, நீங்கள் சம்பாதிக்கும் போது தான் சம்பாதிக்கணும், மீதி நேரம் சம்பாதிக்கணும், முடிஞ்சால் சம்பாதிக்க முடியாது, அதான் சினிமா. அப்படிதான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து யாரையும் அது மாதிரி சத்யராஜோட புள்ள சிபிராஜ் கூட சொன்னார், ஜெயம் ரவி இப்படி ஒவ்வொரு மோகன் சார் ஒவ்வொருத்தவங்களும் சொன்னார். ஜெயம் ரவி கூட சார் உங்களை இப்படி தான் ஜெயம் ரவி கூட சொன்னார், உங்களுக்கு இப்படி தான் சொன்ன பீச்சில் கூட ஒரு வாரம் போய் கத்துனால. எனக்கு அதெல்லாம் இல்லை. என்ன யார் இங்கேருந்து அன்னைக்கு நான் ஒரு கதாநாயகன் தான் அன்னைக்கு அவருக்கு சொல்லியிருக்கூடாது. எனக்கு அதெல்லாம் கிடையாது. யார் கதாநாயகராக இருந்தாலும் யார் ஏற்றுக்கொள்ளப்பட அவர் தான். எல்லாரும் தான் அரசியல் கட்சி தலைவர்கள். எல்லாரும் யார் ஏற்றுக்கிறாங்க அவங்க தான் தலைவர்களாக வர முடியும். எல்லாருமா தலைவராக வர முடியும். மக்கள் ஏற்றுக்கணும். ஆக மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இதனால நம்ம பயப்படக்கூடாது சொல்றதுக்காக. இதுக்காக எனக்கு எந்த வித பயமும் எந்த வித கூச்சமும் கிடையாது. முழு திரைக்கு மறுபடியும் எவ்வளவு சொல்லணும்னு நினைச்சேன். சண்டை பயிற்சி உங்களுக்கு தெரியும். ராக்கிராஜ் சண்டை எடிட்டர் அகமதை பற்றி சொல்லணும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. மட்டும் சொல்லுவேன், செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு நினச்சிக்கணும். அடிக்கடி சொல்லுவேன். அதான் நம்ம எந்த மதம் எந்த சாமியை கும்பிட்றோம், செய்யும் தொழில் தான் தெய்வம். நான் இதுதான் நான் எந்த நேரம் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கேன். செய்யும் தொழில் தான் தெய்வம்னு அவரு சொல்லிட்டார். ஒரு டைரக்டரை பற்றி சொல்லிட்டேன்.
இளையராஜா பற்றி தேவயானை பற்றி சொல்லிட்டேன். கதாநாயகர்கிட்ட எப்படி செலக்ஷன் பண்ண அதற்கு மனைவிட்ட தாங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்க இஷ்டம்ட்ட. இவனை கேட்டால் என்னப்பா உனக்கு பிடிச்சிருக்கான் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க அண்ணாவும் அவங்க அம்மாவும் சொன்னதான் அவர் ஒத்துக்குருவான். யாரும் இந்த கதாநாயகன் சொல்லப்படுற சண்முக பாண்டி வச்சாங்க நாம ஆமாங்கிற தலையாட்டிக்கிட்டு இருக்கிறேன். அதுதான் உண்மை. நான் அப்படி கேஷுவலாக போயிட்டு எனக்கு வேலைகள் இருக்கு அப்படின்னு ஓடிடும். இன்னைக்கு கூட எடிட்டிங் ரூம் என் வீட்டுக்கு மாடியில் போட்டிருக்கோன்னா நாங்கள் சரியான எனக்கு கச்சின்னு ஓடிடுவேன். அந்த வேலையில் பார்க்கறதெல்லாம் என் மனைவி தான். டப்பிங் தேட்டரில் அத்தனை பேர் ஆண்களோட உட்காந்துருக்கேன்னு எதற்காக உட்காந்துருக்கு. நீ எப்படின்னா நான் எதையுமே நினைக்கல. என் மனைவி பற்றி எனக்கு தெரியும். வீட்டில் எடிட்டிங் பண்ண ஏதாவது நோட்டிக்கிட்டே இருப்பாங்க. என்னங்க இவங்க சொன்னாங்களே பெற்ற பிள்ளைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு யாரும் திரும்ப பார்க்க தானே செய்வாங்க. இப்போ கூட பாண்டியராஜ் கூட என்ன சொன்னார், நான் கூட கன்னிராசியில் ப்ரொஃபஸர் அப்படி நடித்தார் இப்படி நடித்தார். ஏன்பா நீ ஒரு சீன் வந்து ஒரு 4 சீன் வந்துருந்தா நல்லா இருக்குமே. அதனால தான் ஆண் பாவம் நடிச்சிருந்தா நமக்கு தெரியல. பேரை பாருங்க, ஆண் பாவம். அவர் எப்படி வச்சிருக்காரு பாருங்க. இப்படி ஒவ்வொருத்தங்கள சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி தான் நீங்கள் வாசாலிட்டி சொன்னேன் சார். நீங்கள் முதல் உங்கள் பிள்ளைகளை ஏற்படுத்தும்போது எல்லா ஹீரோசிட்டியும் தான் நீங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கீங்களே. எல்லா ஹீரோசிட்டியும் ஒவ்வொரு சீன் நடித்தாலே படம் ஃபுல்லாகிருமே. இதுக்குன்னு உங்களுக்கு அவருக்கு ஸ்கிரிப்ட் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அவருக்கு சந்திரசேகருக்கு, பிவா சாருக்கு, என்னுடைய இயக்குனர் இன்னொருத்தர் யார் ராமநாராயணனுக்கு, சுந்தரராஜ் சார், சுந்தரராஜன் சாரை பற்றி சொல்கிறேன், அப்புறம் சொல்கிறேன். அது ஏன்னா சுந்தரராஜ் சார் எப்படின்னா அப்படி வாங்க அப்படி. ஆனால் அந்த படம் புற ஹிட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. இதுவரை அவரும் ஆக்ஷன் ஹீரோவாக இருந்த விஜயகாந்த் வைத்திய கத்திருந்தாங்க படத்திற்கு மூலயமாக என்னை சுந்தரராஜ் அவர்களும் உங்கள்கிட்ட இருந்தார். அதுக்கு அந்த மாதிரி விக்ரமன் சார் ஆக்ஷன் ஹீரோ இருந்தால் எனக்கு ஒன்று என்கிட்ட இந்த கதை சொன்னால் ரொம்ப நல்லா இருக்குது சார் இந்த கதைன்னா. சார் எப்படி சார் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு சார், ஆனால் எனக்கு ஏற்ற கதை இல்லைன்னு நினைக்க. இல்லை சார் இப்படி சொல்லி ஒரு 15 நாள் உடனே மாற்றி கொண்டு சொல்லி ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ எப்படி சார் இருக்கு, நல்லா இருக்கு. ஆக வானத்தை போல கொடுத்த இயக்குனர் விக்ரமனுக்கும் வாழ்த்துக்கள். கேப்டன் பிரபாகர் பண்ணார் புலன் சனே செல்வமணி சொல்லிதான் ஆகணும். அப்போ கேப்டன் பிரபாகர் படம் பண்ணாங்க. படம் பண்ணும்போது இப்ராஹிம் ராவத்திட்ட போய் இந்த கதை எப்படிங்க இருக்குன்னு கேட்டாங்க. நான் படம் எடுக்கிற விஜயந்துக்காக, அடுத்தவங்களுக்காக இல்லை, அதை பார்த்துக்கணும். உடனே அவங்க இவங்களும் உடனே மாற்றி உடனே சொல்கிறாங்க. விக்ரமன் சார் 15 நாள் டைம் எடுத்தால் எனக்கு ஒரு 5 நாள் டைம் கொடுக்கணும். 5 நாளில் மாற்றி கதை சொன்னால் இதுதான். நான் கூட சொன்னேன், நான் சண்டை போட்டு கொஞ்ச நாளில் அப்போ 3 எழுத்துலேருந்து நான் பின்னாடி வரேன், இப்போ ஒன்றா வரேன். எனக்கு ஞாபகம் வரானே எடிட் பண்ணல எதுக்கு வேண்டாம் அப்படிங்கிறது. என் மனசாட்சிக்குள்ளே ஒரு எடிட்டிங் ஓடும். அக்கா கட் பண்ணிருந்து சேர்த்த வரலாம். அதே மாதிரி தான் 3 எழுத்தில் மூச்சிருக்கும் பொழுது இப்ராஹிம் ராவத்திற்கு நடிக்கிறேன்னு யார் அட்வான்ஸ் வைக்கிறதா நடிக்கலை. திரும்ப நடிச்சேன். இப்போ ஏற்கனவே நடிச்ச பூந்தோட கலக்காரன் சிந்தூர் போய் இதையும் நடிக்க சொல்கிறேன். வேற ஹீரோ தான் உனக்கு நல்ல ப்ளஸ்ஸாக இருக்கும். இல்லை நீ ரெடி அப்படின்னா அந்த படம் போகலாம். நினைச்ச அளவுக்கு போகலை. கலெக்ஷன் இருக்கும். அவங்க கற்பனைகள் இந்த படம் 100 நாள் விலையோட நினைச்சிருக்கலாம், அது வேற. ஆனால் கலெக்ஷன் முடிச்சுங்கிறது வேற. ஏன்னா கலெக்ஷனுக்காக தான் நான் எதா இருந்தாலும் கலெக்ஷன். என்னை நம்பி படம் எடுக்கிற தயாரிப்பாளரும் சரி, விநியோகம் சரி, திரைப்பட தயாரிப்பாளரும் சரி, அவர்களெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிற விஜயகாந்த் தான். அதே மாதிரி தான் என் பிள்ளைங்க நான் வளர்ப்பேன். இந்த 3 பேரும் நல்லா இருக்கும். தயாரிப்பாளர், விநியோகர், சினிமா, இவங்க அதாவது தயாரிப்பாளர், விநியோகர், இவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க நல்லா இருந்தால் நீங்கள் எல்லாம் இவங்கெல்லாம் நல்லா இருக்க முடியும். நானும் ஜம்முன்னு உட்காந்து சாப்பிட முடியும். ஆக மக்கள்கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன மாதிரி இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்கிட்ட உட்காந்து குடிக்கிறது தான் இளைஞர்களுக்கு இதுங்க. இது வரைக்கும் என் பையன் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காட்டல. ஆனால் ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லணும். விஜயகாந்த் மாதிரி ஏதோ ஒரு மெசேஜ் சொல்கிறது தான் மெசேஜ் இந்த படத்தில் இருக்குது. எனக்கும் எடிட்டிங்கே சண்டை வந்துருச்சு தெரியுமா உங்களுக்கு. நான் இந்த மெசேஜ் என்னங்கிறத மெசேஜ் நீங்கள் படம் பாருங்க தெரியும். மெசேஜ் சொல்லியிருக்கோம். சில மெசேஜ்களை நவீன் கிருஷ்ணன் சொன்ன எனக்கு சார் உங்கள் படம் மாதிரி தான் பண்ணியிருக்கேன் மெசேஜ் சொன்னார். சில டீட்டெயில் பண்ணி
நிச்சயமாக அவர்கள் அம்மா நினைக்கப்படி சண்முக பாண்டியன் அவர்கள் மிக சீரிஞ்சிறப்பாக நல்லா வருவார். அதே மாதிரி 2 கதாநாயகிகளை தேர்ந்தெடுத்துவது தான் அவங்க சொல்லியிருக்கேன். இயக்குனர் அதே மாதிரி பூபதி எப்படி செலெக்ஷன் பண்ண, கேமராமேன் பூபதியை பற்றி சொல்லி ஆகணும். ஒரு தெலுங்கு படம் பார்த்தோம் சார், அந்த மாதிரி எனக்கு லைட்டிங் வேணும் தவசிங்கிற படத்தில் தான் முதல்ல நினைக்கிறேன். தவசியாக தான் நரசிம்ம படத்தில் என் படத்தையும் நான் பார்க்காத நாட்டு பாடம் உண்டு. ஆனால் மொழி புரியாத ஆங்கில படத்தை பற்றி விழுந்து பார்ப்பேன். எனக்கும் சம்பந்தம் இல்லை. என்னடா விஜயகாந்த் இப்படி அழுகலை கண்ணி தண்ணி வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, நானும் கண்ணாடி போடலாம் தான் பார்த்தேன். கண்ணாடி டாக்டர்லாம் கண்ணாடி டெஸ்ட் பண்ணி நல்லா தானே இருக்குது, எது கண்ணாடி போடுறீங்கன்னு சொல்லிட்டு விட்டேன். கண்ணி தண்ணி தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, சொல்லணுங்கிறதுல இதுக்கு ஒரு சண்டே இருக்குது வீட்டில் வந்து, ஏங்க நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படிம்பாங்க மைக்கில் வந்துக்கிட்டு.